அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சில நாட்களில் சட்டசபைக்கான தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகும் நிலையில் தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது. வேட்பாளர் தேர்வு அறிவிக்கும் முன்னரே சிலர் தொகுதிகளில் பிரச்சாரத்தை ஆரம்பித்துவிட்டனர். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு தொகுதியில் இம்முறை மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. இதுநாள் வரை இருமுனை போட்டியாக இருந்த இந்த தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் திரு கே.ஜி. அருண்ராஜ் IRS வருகையால் மும்முனை போட்டியாக மாறியுள்ளது. இதனால் பரபரப்புக்கு பஞ்சமிருக்காது என்கிறார்கள் தொகுதி மக்கள். இந்த மும்முனை போட்டியில் தொகுதி மக்களின் ஆதரவு யாருக்கு? கூட்டணி கட்சிகள் வெற்றிக்கு உதவுவார்களா? டிவிகே வாக்குகளை பிரிக்குமா அல்லது திராவிட கட்சிகளை முந்துமா என்பதை விரிவாக விவாதிக்கலாம். திருச்செங்கோடு தொகுதி ஆழ்துளை குழாய் கிணறு அமைப்பது, லாரி உதிரி பாகங்கள், விவசாயம் போன்றவை முதன்மையான தொழிலாக இங்கு இருக்கிறது. இந்த தொகுதியில் கொங்கு வெள்ளாள கவுண்டர் மற்றும் செங்குந்த முதலியார் சமூகம் பெரும்பான்மையாக உள்ளனர். அருந்ததியினர் சமூக வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்றனர். முதலாவதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன் அவர்கள் கடந்த முறை போல இம்முறையும் தொகுதியை திமுக கூட்டணியில் கைப்பற்றி வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் களத்தில் இறங்கியுள்ளார். திருச்செங்கோடு தொகுதியை பூர்வீகமாக கொண்டவர், கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் போன்றவை இவருக்கு பெரிய பலமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியில் நிறைய நலத்திட்டங்களை செய்துள்ளார். அரசு பள்ளி கட்டிடங்களை புதுப்பித்தல், கிராமப்புறங்களில் தார் சாலை வசதி அமைத்தல், பேருந்து நிழல்குடம் அமைத்தல், புதிய பேருந்து வசதி, அரசு மருத்துவமனை புதுப்பித்தல், ஏரி மேம்படுத்தல், இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்தல் என பல வேலைகளை செய்துள்ளார். இவரின் பலமே திட்டங்களை பேருக்கு தொடங்கி வைக்காமல் திட்டம் முடியும் வரை பலமுறை ஆய்வை மேற்கொள்கிறார். இவர் கட்டுமான தொழில் முனைவோராக இருப்பதால் தார் சாலையின் தரம், கட்டிட கம்பிகளின் தரம், சிமெண்ட் தரம், சரியான அஸ்திவாரம் போன்றவைகளை நேரில் சென்று அளவுகோலின் மூலம் சரிபார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு சில மக்கள் பிரதிநிதிகளே செய்கின்றனர். இதனால் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சரியான முறையில் மக்களுக்கே சென்று சேர்கிறது. அது மட்டுமில்லாமல் தொகுதிகளில் நடக்கும் அனைத்து கோவில் விழாக்கள், மக்களின் சுப துக்க நிகழ்வுகளில் கலந்து கொள்வது என தொகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். பலவீனமாக இவர் தன் கட்சியை சார்ந்தவர்களையே எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் முன்னிலைப்படுத்துவதாகவும், வெற்றிக்கு காரணமான உள்ளூர் திமுக தலைவர்களை கண்டுகொள்ளாதது விமர்சனங்களாக பார்க்கப்படுகிறது. செங்குந்த முதலியார் சமூகத்துக்கு அளித்த சில வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற பேச்சுகளும் உள்ளது. உள்ளூர் திமுகவினர் இம்முறை தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்காமல் நாம் போட்டியிட வேண்டும் என்று தலைமைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இப்படி சில பிரச்சனைகளும் அவர் முன் இருக்கிறது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் உள்ளூர் நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கினாலும் ஈஸ்வரன் அவர்களுக்கே தொகுதியை ஒதுக்க அதிக வாய்ப்பு உள்ளது. இவர் திருச்செங்கோடு திமுக நிர்வாகிகளுடன் பேசி சமாதானம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்கள் களத்தில் இவர் வெற்றிக்காக பிரச்சாரத்தில் இறங்குவார்கள். உள்ளூர் திமுகவின் முழு ஆதரவு இருந்தால் மட்டுமே களத்தில் மற்ற இரு கட்சிகளுக்கு டஃப் கொடுக்க முடியும். அடுத்ததாக அருண்ராஜ் IRS சமீபத்தில் மத்திய வருவாய்த்துறையிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று தாவேகாவில் இணைந்தார். கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், தேர்தல் அறிக்கை குழு தலைவர் என பம்பரமாய் சுற்றி வருகிறார். திருச்செங்கோடை பூர்வீகமாக கொண்ட இவரும் இந்த தொகுதியில் களமிறங்குகிறார். நன்கு படித்தவர், மருத்துவர், சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுப்பில் இருந்தவர் என நல்ல பெயருடன் தொகுதி பிரச்சனையை கையில் எடுத்து ஈஸ்வரன் அவர்களை விமர்சித்து வருகிறார். இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருகிறது. அருந்ததியினர் தாவேகாவை நோக்கி நகர்வது இவருக்கு பெரிய பிளஸ்ஸாக இந்த தொகுதியில் உள்ளது. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பதால் அவர்களின் வாக்கு இவருக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. திராவிடம் வேண்டாம் என்பவர்களும் ஈஸ்வரன் அவர்கள் மேல் அதிருப்தியில் இருக்கும் செங்குந்த முதலியார் சமூக வாக்குகளும் இவர் பக்கம் வர வாய்ப்பு அதிகம். அப்படி ஆகும் பட்சத்தில் இவர் திமுக அதிமுகவுக்கு கடுமையான சவாலாக இருப்பார். அடுத்ததாக அதிமுகவின் பொன் சரஸ்வதி அவர்கள். கடந்த முறை இவர் இங்கு ஈஸ்வரன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெறும் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதற்கு முன்பு 2016 தேர்தலில் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் ஆதரவாளரான இவருக்கு இம்முறை போட்டியிட வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது. உள்ளூர் அரசியல்வாதி, தொகுதி அதிமுகவின் கோட்டை என்பதே இவருக்கு பலம்.
பலவீனமாக இவரது கணவர் நில அபகரிப்பு புகாரால் கைது செய்யப்பட்டார். அந்த சர்ச்சையை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்தால் வெற்றியை பாதிக்கும். அதே சமயம் ஒருவேளை திமுக எதிர்ப்பு அலை தமிழ்நாடு முழுவதும் தாக்கம் ஏற்படுத்தினால் இந்த தொகுதியிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அது இவர் வெற்றிக்கு கை கொடுக்கவும் வாய்ப்பு உள்ளது. இப்படி 3 பெரும் களத்தில் வெற்றிக்கு மல்லுக்கட்ட தயாராகி வருகிறார்கள். போட்டி மிக கடுமையாக இருக்கும். ஒரு சில 1000 வாக்குகளே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். கடந்த 5 ஆண்டுகள் செய்த நலத்திட்டங்கள், மக்களின் நன்மதிப்பு, ஆளும் கட்சி முதல்வரின் ஆதரவு, சமூக பின்னணி போன்றவைகள் மீண்டும் திரு ஈஸ்வரன் அவர்களே திருச்செங்கோடு தொகுதியில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யவும். இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு நன்றி. மற்றொரு வீடியோ பதிவில் முக்கிய அரசியல் நிகழ்வை மீண்டும் விவாதிக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.